அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அற்புதமான ஒரு பதிவு. காஞ்சிபுரத்தில் ஒரு அதிசயம். காஞ்சிபுர காமாட்சி அம்மன் கோவிலில் பௌர்ணமி அன்னைக்கு எப்போவுமே அவங்க பூஜை பண்ணி அங்கே சந்தன தீர்த்தம் அபிஷேகம் பண்ணி அந்த சந்தன தீர்த்தத்தை எடுத்து எல்லா மக்களுக்கும் பௌர்ணமி அன்னைக்கு தெளிக்கிறாங்க. அப்படின்னா பார்த்துங்க, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி, இந்த மூணுமே ஆட்சின்னு வருதா, நம்ம பவராக இருப்போமா, அந்த வீட்டில் நல்ல ஒரு ஆட்சியாக இருப்போமா, அதுதான் ஆட்சி. இந்த காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்குள்ளே சந்தன தீர்த்தத்தில் எல்லா மக்களுக்கும் புனித தீர்த்தத்தில் சங்கலை தெளித்து விடுறாங்க. இது எப்போ நடக்குது? பௌர்ணமி அன்னைக்கு நடக்குது. நீங்கள் கண்டிப்பாக காஞ்சிபுரம் போனீங்கன்னா அந்த சங்க தீர்த்தத்தை நம்ம மேலே பட்டால் 7 பிறவி தோஷம் நிவர்த்தி ஆகுமா. அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ பெரிய அற்புதம்னு. இந்த ரகசியம் காஞ்சிபுரத்தில் காலங்காலமாக செய்துட்ருக்காங்க. காஞ்சி பெரியவாவுடைய ஆசீர்வாதம். அவர் அந்த காலத்தில் அதையெல்லாம் அந்த காலத்தில் பாடம் பண்ணி மக்களுக்காக உருவாக்கி வச்சாங்க. அதனால் காஞ்சி காமாட்சி கோயிலில் இந்த ரகசியம் இருக்குது. இதை கண்டிப்பாக மக்களுக்கு அந்த தீர்த்தம் நம்ம மேலே பட்டாலே நம்ம உடம்பு புனிதமாயிருமா. அப்படின்னா பாருங்கள், நம்ம உடம்பு புனிதமாயிருமா. அப்போது எவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு இறையாற்றல் தனித்தனியாக அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை வகுத்து வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் காஞ்சி பெரியவா ஒன்று சொன்னார். அந்த பரிகாரத்தை மக்களுக்காக சொன்னேன். அப்படின்னா பாருங்கள், காஞ்சி பெரியவா சொன்ன விஷயந்தான் அது. எனக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த தகவல் கிடச்சிது. இதை உலகத்துக்கு கொடுத்துருன்னு சொல்லி கொடுத்தேன். என்னது? நோய் தீர்க்கறக்காக ஒரு பரிகாரம். ஒரு பூசணிக்காய், அதாவது பூசணிக்காய்னா பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த பூசணிக்காய் பரங்கிக்காய்னா அந்த டிஸ்ட்ரிக் அளிக்கக்கூடிய பூசணிக்காய் அல்ல. பரங்கிக்காய் அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் அரசாணிக்காயின்னு சொல்லுவாங்க. அது ஒரு எல்லோ கலரில் இருக்கும், மஞ்சள் கலரில். அவர் கட் பண்ணிங்கன்னா மஞ்சள் கலராக இருக்கும். அதுக்கு பேர் பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்க. இந்த அல்வாலாம் பண்ணுவாங்க அந்த அதில் எனக்கு தெரிஞ்சு அதை சொல்கிறேன். அந்த பரங்கிக்காய் பூசணிக்காயில் பூசணிக்காய் அல்வாலாம் செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. அதனால் அந்த பூசணி தான் யாருக்கு நோய் இருக்குதோ அந்த நோய் குணமடையன்னு சொல்லி மடியில் வச்சு, யார் நோய் வாய்ப்பட்டுக்கிறாங்களோ அவங்க கிழக்கு முகமாக உட்கார வச்சு சூரிய ஒளி படணும் அவங்க மேலே காலையில். அப்படி வச்சு ஒரு பூசணிக்காயை உடம்பில் வச்சு அவங்க கந்த சஷ்டி கவசம் முருகனை நினச்சி படிக்கணுமா. கம்ப்ளீட்டாக கந்த சஷ்டி கவசம் படித்து பாராயணம் பண்ணி அந்த விளக்கு தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டுட்டு என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களெல்லாம் குணமாகன்னு சொல்லி வேண்டி அதை கொண்டுட்டு போய் யாரோ ஒருத்தருக்கு தானம் கொடுத்துருங்கன்னு இந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நோய் ஒருத்தருக்கு தானம் கொடுத்தா இது அவங்களுக்கு வந்துருமா அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம போகவே வேண்டாம். அது எதுவாக இருந்தாலும் வாங்கியிருக்குன்னு ஒரு விதி இருந்தால் அது வாங்குவாங்க. அது ஒரு கோயில் வாசலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வேஷ்டி துண்டு, லேடிஸாக இருந்தால் ஒரு புடவை எடுத்து கொடுத்து ஒரு தயிர் சாப்பாடு ஒரு தண்ணி பாட்டில் கொடுத்து இந்த பூசணிக்காயை கொடுங்கன்னு சொன்னாங்க. நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கர்மா நம்மளை விட்டு போயிருமா. இது யார் சொன்னான்னா காஞ்சி பெரியவா தான் சொன்னார். ஏன்னா பூ சனி அப்படின்னு என்னங்க, பூ சனி, அதுக்குள்ளே சனிங்கிற ஒரு கிரகம் அந்த பூசணிக்காய்க்குள்ளே அடங்கியிருக்குது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? மார்கழி மாதத்தில் 1ஆம் தேதி அன்னைக்கு ஒரு உள்ளாறு வச்சு ஒரு பூசணி பூவை எடுத்து மேலே வைப்பாங்க. 2ஆம் தேதி அன்னைக்கு 2 பிள்ளையார் சாணி பிள்ளையார் செஞ்சு 2 பூசணிக்காய் பூவை எடுத்து மேலே வைப்பாங்க. 3ஆம் தேதி மார்கழி 3ஆம் தேதி வந்தால் 3 உள்ளாறு சாணத்தில் செஞ்சு அந்த பூசணி பூவை எடுத்து 3 பிள்ளையாருக்கு வைப்பாங்க. அப்போ பூசணிங்கிறது 7.5 சனி இருக்கிறவங்க மார்கழி மாதம் அந்த புல்லாரில் பூசணி வச்சு அங்கே வாசலையே தேங்காவில் உடச்சி வச்சு அந்த புல்லாருக்கு பூஜை பண்ணினா 7.5 சனி விநாயகரை பிடிக்காதனால இன்று போய் நாளை வான்னு சொன்னதுனால 7.5 சனி தோஷம் அந்த வீட்டுக்கு பாதிக்காதான். எப்படி? சனி தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்காக பூசணின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பூசணிக்காயவே ஒருத்தருக்கு தர்மமாக கொடுத்துட்டோம்னா, தானமாக கொடுத்துட்டா நம்ம கர்மம் போகுமா. தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா. தீர்மனி எந்த புத்தகத்திலும் எழுது. நம்ம இந்த ஜென்மம் எடுத்ததுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம். புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். பணம் 10 செய்யும், அதை பத்திரமாக வைத்திருந்தால் புண்ணியமும் செய்யும். புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.
நீங்கள் ஒரு உணவு ஒருத்தர் கொடுக்குறீங்க, அவர் வாங்கலைன்னா புண்ணியம் எப்படி வரும்? வாங்கினா தானே புண்ணியம் வரும். அப்போ வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் பாருங்கள், மக்களுக்கு இதெல்லாம் தேவைதானா? தேவைதான். நிஜம்தானா? நிஜம்தான். இது எல்லாமே அந்த காலத்தில் தெய்வங்களுக்காக மார்கழி மாதத்தில் இன்றைக்கி அது செய்கிறாங்களே. அதனால தான் காமாட்சி அம்மன் கோவிலில் காஞ்சி காமாட்சி, இப்போ காஞ்சியில் காமாட்சி அம்மா இருக்குது. அந்த காமாட்சி அம்மாவுடைய கோயிலில் அந்த புனித தீர்த்தம் கிடைக்கிது. ஒரு பௌர்ணமிக்கு அங்கே இரவு இருந்து அந்த தீர்த்தத்தை தெளிச்சிட்டு வந்தால் அடுத்த பௌர்ணமிக்கு என்ன மாற்றம்ங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. அப்போ நீங்கள் விடாமல் போவீங்கள்ல. இந்த பௌர்ணமிக்கு போய் நம்ம தீர்த்தம் தெளிச்சிட்டு வந்துடும். நமக்கு யார் தீர்த்தம் தெளிப்பா? நம்ம உடம்புல இருக்கிற தோஷத்தை கழிக்கிறதுக்கு யார் இருக்கா? கடவுள் தான் இருக்கார். கடவுளோட தீர்த்தத்தை எடுத்து நம்ம மேலே பட்டால் கடவுள்கிட்ட இருக்கக்கூடிய புண்ணியம் நம்ம உடம்புக்கு வரும். அங்கே இருக்கிற புனிதம் வந்து நமக்கு புனிதமாகும். அப்போ நம்ம உடம்பு தேஜஸ் ஆகும், முகம் மலரும், அந்த ஐஸ்வர்யம் இருக்கும், வீட்டில் வறுமை இல்லாத வாழ்க்கை இருக்கும், நிம்மதி சந்தோஷம் கொஞ்சம் இருக்கும். இது எல்லாம் தான் வாழ்க்கை அப்படின்னா பாரு. அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் ஜோதிடத்துக்கு சார்ந்து தெய்வம் இருக்குது, தெய்வத்தை சார்ந்து ஜோதிடம் இருக்குது. ஏன் ஒரு கோயில் கட்டுறதுக்கு கடவுளுக்கே சக்தி இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே கடவுளுக்கு ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி ஒரு சிலையை நிலநாட்டுறதுன்னா அதே ஜாதகத்தை பார்த்து எந்த நாள், என்ன நட்சத்திரம், எந்த திதி, என்ன யோகம், என்ன காரணத்தில் எந்த நாள் வந்து இந்த பிரபஞ்சத்துலேருந்து கரெக்டான நாளுன்னு தெரிஞ்சு அந்த நாளன்னைக்கு இந்த சிலையை நீங்கள் வந்து பிரதிஷ்டை பண்ணுனா அந்த தெய்வத்துக்கு எல்லா அருளும் பொருளும் இருக்கும்னு சொல்லி இந்த ஜோதிடம் தானே அந்த நாளை குறித்து கொடுக்குது. அப்போ ஜோதிடமும் தெய்வமும் சார்ந்து இருக்குது, தெய்வம் ஜோதிடம் சார்ந்து இருக்குது. அதனால தான் ஒரு திசை நடந்தால் ஒரு கோயிலுக்கு போகணும். முன்னோர்கள் அந்த காலத்தில் கும்பகோணத்தில் கோயில் கட்டி வச்சுருக்காங்க. ஏன் அப்படி? கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய இறையாற்றல் அது ஒரு வேறு. அங்கே வந்து எல்லா சக்திகளும் ஒன்றா சேர்ந்து அப்படியே இறங்குது. ஒரு அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணுறதுக்குனே பிறந்தவங்க. இதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. 9 கோள்களும் தூரத்துலேருந்து பார்த்தா ஒரு போக்கஸ் லைட்டு மேலே வச்சுட்டு கீழே அடித்தா எப்படி ஒளி இருக்குமோ அந்த ஒளி இருக்குதுன்னா அந்த காலத்திலேயே முன்னோர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இந்த இடத்துல கோயில் கட்டினா இந்த இறையாற்றல் இந்த மண்ணுக்கு சக்தி கிடைச்சால் மனிதனுக்கு சக்தி கிடைக்குன்னு சொன்னாங்க. என்ன ஒரு விஷயங்கள்! அப்போ இந்த மண்ணை புனிதப்படுத்துறதுக்காகத்தானே தெய்வங்களை உருவாக்குனாங்க. இத்தனை கோயில்கள் எந்த இடத்துல ஒரு கோயில் உருவாகுதோ அதை சுற்றி 100 மீட்டர் தூரத்துக்கு அந்த இறையாற்றல் ஒளிவட்டம் இருக்குமா இருக்காதா? ஏன்? இந்த மந்திரங்களை உச்சாரம் பண்ண அந்த பவர் எல்லாமே தெய்வத்தை சார்ந்து ஜோதிடம் இருக்குது, ஜோதிடத்தை சார்ந்து தெய்வம் இருக்குது. நீங்கள் ஒரு சூரிய திசை நடக்குதுன்னா நம்ம சூரியனார் கோயில் போங்கங்கிறோம். சந்திர திசை நடக்குதுன்னா நீங்கள் திங்களூர் போயிட்டு வாங்கங்கிறோம். செவ்வாய் திசை நடக்குதுன்னா நீங்கள் வைத்தீஸ்வரன் கோயில் போங்கங்கிறோம். ராகு திசை நடந்தால் நீங்கள் திருநாகேஸ்வரம் போங்கங்கிறோம். குரு திசை நடந்தால் நீங்கள் ஆலங்குடி கோயிலில் போய் சாயம்பிட்டு வாங்கங்கிறோம். சுக்கரன் திசை நடந்ததுன்னா கஞ்சனூர் சுக்கரனை போய் பார்த்துட்டு வாங்கங்கிறோம். சனி திசை நடந்தால் திருநள்ளாறு குச்சனூர் போயிட்டு வாங்கங்கிறோம். அப்போ ராகு கேது திசை நடந்தால் கீழ்பெரும்பலம் போயிட்டு வாங்கங்கிறோம். இதுலேருந்து என்ன தெரியுது? 9 நவகிரகத்துக்கு 9 கோயில்களை கட்டி முன்னோர்கள் இதை வச்சுருக்காங்க. அப்போ ஜோதிடம் இங்கே என்ன சொல்லுது? தெய்வத்துக்கிட்ட கொண்டு போய் தாட்டி விடுது. தெய்வத்துக்கிட்ட போயிட்டு வந்தோடனே நீங்கள் ஜாதகம் பார்த்து சொன்னதுக்கப்புறம் அந்த கோயில் போயிட்டு வந்து நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுது. அப்போ ஜோதிடம் சார்ந்து தெய்வம் இருக்குது, தெய்வம் சார்ந்து ஜோதிடம் இருக்குது. எப்படி? இதெல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன். அற்புதமான புத்தகம், A4 சைஸு, 1736 பரிகாரம் அப்படின்னா பாருங்கள். அப்போ இது எல்லாமே மக்களுக்கு வந்து இந்த புத்தகத்தை வந்து 2 நாளில் டோர் டெலிவரி. கீழே நீங்கள் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்கள் புத்தகம் 2 நாளில் நீங்கள் படிக்க வேண்டிய புத்தகம் 2 நாளில் உங்கள் வீட்டுக்கே கிடச்சிரும். இது நம்ம பாருங்கள், நம்ம சென்னையில் வடபழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். எல்லாமே மக்கள் சார்ந்து இந்த ஜோதிடத்தை சமர்ப்பித்திருக்கிறோம் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.